ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்விசிபிள் செயின் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். கியர் லாக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் நெக்குக்கு தேவையான டிஸ்டன்ஸுக்கு கரெக்டாக ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டர் எடுத்திருக்கேன், ஹூக் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிசைன் வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நைட்டில் பண்ணது, டைம் ஆகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி யூபினுக்கு தேவையான எம்டிஎஃப் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கரெக்டாக அந்த பீகாக்கை வந்து ஒட்டிட்டேன். பீகாக்கை க்ளூ ஹெவி, அதாவது B7000 யூஸ் பண்ணி பீகாக்கை ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக வந்து நான் வந்து பிங்க் கொடுத்து, ரெண்டாவது லேயர் ஃபுல்லாக வந்து எல்லோ கொடுத்துருக்கேன். ஸோ சேம் எம்டிஎஃப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே நம்ம உள்ளே சொருவிக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒயரை வந்து உள்ள கரெக்டாக இந்த பீக்காக்கோட காது இருக்கு இல்லையா, அதில் சொருவிக்கலாம். சொருவிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்பர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் பீடில் நான் வந்து நம்பர் 2 பீடு எடுத்திருக்கேன். ஸோ நம்பர் 2 பீடை வந்து இந்த பக்கம் ஒரு 3 பீடு, அந்த பக்கம் ஒரு 3 பீடு கோத்துக்கலாம். மூணுன்றதை நீங்கள் 4, 5ன்னு கூட கோத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு கிரிப்புக்காக இந்த பக்கம் ஒரு 3 பீடு கொடுத்துட்டேன். நான் நம்பர் பீடு, நம்பர் 2 பீடு கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு உள்ளே போய் கரெக்டாக செட் ஆகும். உள்ளேயும் பெருசாகவும் போகக்கூடாது, இதாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் ஷேப் கிறிஸ்டல் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பர் பீட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை லாக் பண்றதுக்கு ஒரு லாக் பீட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர்ல இந்த பக்கமும் கொடுத்துக்கலாம். ஒரு 3 பீடு, கொடுத்து ஒரு கிறிஸ்டல் பீடு, திரும்ப அகைன் ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு கியர் ஒயர். நீங்க நம்பர் பீடு வந்து என்ன பீடு வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் நம்பர் 2 கொடுத்தா கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் பார்க்க நீட்டா இருக்குன்றதுக்காக நம்பர் 2 கொடுத்துருக்கேன். கிறிஸ்டலை டிராப் உள் பக்கமா இருக்க மாதிரி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் லாக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பென்டன்ட் அழகாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்கிறது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கியர் லாக் வச்சு ஃபர்ஸ்ட் இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம், ஏதாவது ஒரு பக்கம் டைட்டன் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வந்து எட்ஜஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கியர் லாக் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக அழுத்தினோன்னா லாக் ஆகிக்கும். சேம் ப்ரொசீஜரில் நல்லா டைட்டன் கொடுத்துடணும். நல்லா டைட்டன், இந்த மாதிரி நல்லா டைட் கொடுத்ததுக்கு அப்புறம் லாக் பண்ணுங்க. லைட்டா வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே அது லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லாவே லாக் ஆயிருச்சு. லாக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பீடு வந்து லாக் பீடு கொடுத்து லாக் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஜஸ்ட் நாச் மாதிரி போட்டிருப்போம். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். நான் எக்ஸஸாக தான் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஈக்குவலில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நீங்கள் லாக்கை மாட்டினாலும் சரி, இல்லை இதுவை மாட்டினாலும் சரி, இந்த மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் லாக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் கழட்டி கூட எடுத்துக்கலாம். பேக் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி லைட்டாக மட்டும் வளைச்சி கொடுங்க. லைட்டாக வளைச்சி கொடுத்து இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு லாக் பீடை கொடுங்க. இப்போ கரெக்டா இதை வந்து இந்த லாக் பீடுக்குள்ள வந்து இதை கொடுங்க. கரெக்டா ரெண்டாவது இதுவும் லாக் பீடுக்குள்ள போகணும். ஸோ 2 பீடு நம்ம கொடுத்துக்கலாம். லாக் பீடு நான் 2 இடத்துலையும் லாக் பண்ண போறேன், அதனால 2 பீடு கொடுத்துக்கிறேன். லாக் பீடு வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஓடி போயிருந்தான், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹூக்ல மாட்டிட்டு இந்த இதையும் கரெக்டா லாக் பீடுக்குள்ள உள்ள விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா அந்த ஒயர் வந்து இன்னொரு ஒயர் இருக்கு இல்லையா, இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, அதுவும் லாக் பீடுக்குள்ள போகணும். கரெக்டா போயிருச்சு. இப்போ நல்லா நகர்த்திக்கோங்க. லாக் பீடை நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் நகர்த்தணும். நகர்த்திட்டு கரெக்டா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணும்போது நல்லா டைட்டா லாக் பண்ணுவேன். இப்போ நகர்ந்து வராது. இப்போ இந்த 1 மோர் பீடு கொடுத்துருந்தோம் இல்லையா லாக் பீடு, அதையும் நம்ம நகர்த்திக்கலாம். இதையும் கிட்டையே நோத்திட்டு வந்துட்டு கரெக்டா 2 பீடு போட்டு லாக் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் செக்யூரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு பக்கம் கரெக்டா லாக் பண்ணியாச்சு. சேம் ப்ரொசீஜர்ல அப்படியே ஆப்போசிட் பக்கமும். இப்போ இந்த ஹூக் இந்த பக்கம் வந்துருச்சு. இதே மாதிரி ப்ரொசீஜர்ல கரெக்டா 2 லாக் பீடு கொடுத்துட்டு இதுக்குள்ள கொடுத்து எடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா செயின் இருக்கு இல்லையா, இது வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், வேணாம்னா கழட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லாக் பீடை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வளைச்சோமோ அவ்வளவு தூரத்துக்கு வளைச்சுக்கோங்க. வளைச்சுக்கிட்டு இங்க கொடுக்கும்போது ஹூக் வந்து கரெக்டா பேக் பார்ட்ல இருக்கான்னு பார்த்துட்டு வளைச்சு கொடுங்க. ரெண்டு லாக் பீடுமே கரெக்டா உள்ள போகணும். ஒயரோட 2 பார்ட்டும் கரெக்டா லாக் ஆகணும். கரெக்டா வச்சு 2யும் லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சூப்பரா அழகான இன்விசிபிள் பெண்டன்ட் செயின் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. பார்க்க நீட்டா சூப்பரா இருக்கு பாருங்க. சிம்பிள் அண்ட் நீட் தான். 150 rupees சார்ஜ் பண்ணலாம். தேங்க்யூ.